ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அன்பின் கிரியை. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 27வது வசனம். கேரல் மற்றும் டாம் நார்ஸ்டாம் ஆகியோர் கனடா தேசத்திலிருந்து உயர்கல்வி பெறுவதற்காக இங்கிலாந்து தேசத்திற்கு வந்தவர்கள். கல்வி பயிலும் பொழுது இருவரும் நண்பர்களாகி திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து ஒரு உணவகத்தில் வரவேற்பும் உணவும் ஒழுங்கு செய்திருந்தனர். ஒரு சில சக மாணவர்கள் விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். வரவேற்பு நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் அதற்கான பணத்தை செலுத்த சென்றபொழுது அவர்களுக்கு ஓர் ஆச்சரியம் காத்திருந்தது. பெயர் சொல்ல விரும்பாத ஒருவர் வரவேற்பு செலவுகளுக்கான பணத்தை செலுத்திவிட்டு வெளியேறிவிட்டிருந்தார். அவ்வளவு பண வசதி இல்லாமல் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க இருந்த இந்த புதுமண தம்பதியருக்கு இந்த அன்பின் செயல் மிகப்பெரிய உதவியாக இருந்தது. டாம் என்பவர் 76ஆம் வயதில் 2012ஆம் ஆண்டு மரித்துவிட்டார். தி பிராவின்ஸ் என்ற பத்திரிகைக்கு பேட்டியளித்த காரல், 55 வருடங்களுக்கு முன் உதவி செய்த நபரை இணையதளத்தின் மூலம் தேடும் முயற்சியில் இறங்கியிருக்கிறேன். அவர்கள் உயிருடன் இருந்தால் சந்தித்து நன்றி சொல்ல வேண்டும். அவர்களது அன்பின் செயல் எனது கணவரின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. படித்து முடித்து கனடா திரும்பியவுடன் எனது கணவர் அநேக சமூக சேவையிலும் சில ஸ்தாபனங்களில் தன்னார்வ தொண்டராகவும் இணைந்து அநேகருக்கு உதவி செய்துள்ளார். இதற்கு காரணம் கல்யாண வரவேற்பு செலவை யாரோ ஒருவர் இரகசியமாக செலுத்தியதுதான் என்று கூறினார். டாம் என்பவரின் மகள் ஜூலி, என்னுடைய பெற்றோர் இங்கிலாந்து தேசத்தில் அவர்கள் வாழ்ந்த நாட்களில் உள்ள அற்புதமான கதைகளை பகிர்ந்திருக்கின்றார்கள். ஒருபோதும் சந்தித்திராத அந்த மனிதனின் அன்பின் செயலை பல முறை கூறியிருக்கின்றார்கள். அதை பற்றி பேசும்பொழுதெல்லாம் என் அப்பாவின் கண்களில் கண்ணீர் வந்துவிடும். அந்த அன்பின் செயலுக்கு ஈடாக என்னுடைய அப்பா மீண்டும் சமுதாயத்திற்கு எதையாவது திரும்பி கொடுப்பதற்கு தன்னை தத்தம் செய்தார் என்று கூறினார். நாமும் எத்தனையோ நன்மைகளை பிறர் மூலம் தெரிந்தோ தெரியாமலோ பெற்றிருக்கிறோம். அவைகளுக்கு ஈடாக சமுதாயத்திற்கு திரும்ப கொடுப்பதற்கான நேரம் இது. உங்களால் இயன்றதை சமுதாயத்திற்காக செய்யுங்கள். நீங்களும் தேவையிலுள்ள யாராவது ஒரு சிலருக்கு உங்கள் அன்பின் கிரியைகளை அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ காண்பித்து பாருங்கள். அதன் பின்விளைவு மிக நல்லதாகவே இருக்கும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.